உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம உள்ளூர் அரசியலை விட்டுட்டு கொஞ்சம் வெளிநாட்டு அரசியலை பத்தி பேசுவோம். இந்த காணொலியை மட்டும் பார்த்துட்டு வாங்க. ஐரோப்பிய நாடுகளில் முன் எப்போதும் இல்லாத வகையில் வீசி வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக பிரான்சில் கடந்த வாரத்தில் மட்டும் 1000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் இயற்கை இயற்கை இயற்கைன்னு பேசுவார். ஆனால் அதை எந்த மக்களுமே பொருட்படுத்தாம அவர் மேலே அவதூறு பரப்புறதை மட்டுமே குறிக்கோளாக வச்சுட்டு ஒரு சமூகம் வாழ்ந்துட்டுருக்கு. அவர் தப்பு செய்கிறாரு நல்லது செய்கிறாருன்னு நான் இங்கே சொல்ல வரல. ஆனால் இயற்கை சார்ந்து பேசுறதுக்கு இந்த நாட்டில் ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்காரு. அது அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். கொஞ்சமாச்சும் இயற்கைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். நம்ம மரியாதை கொடுக்காம பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகப்படுத்துறது, கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது, இயற்கையை காப்பாற்றாமல் அதை நம்ம மதிக்காமல் காற்று மாசுபாடுபடுத்துறது, நிலத்தை மாசுபடுத்துறது, நீரை மாசுபடுத்துறது, நம்ம பண்ணிட்டு போகிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்ம இனத்தை அழிக்கிறதுக்கு நாமளே விதை போடுறதுக்கு சமமாக இருக்கும். மக்களாகிய நீங்கள் கொஞ்சம் இயற்கை மேலே கவனம் செலுத்துங்க. இயற்கை ஆகச்சிறந்த ஒரு சொத்து. அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகணுமே தவிர அடுத்த தலைமுறையே இல்லாமல் பண்ணுற மாதிரியான ஒரு செயலை நம்ம செய்யக்கூடாது. அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்கிற மாதிரி இயற்கை நம் உயிர் மூச்சு. அதை நீங்கள் மறுக்க முடியாது. இயற்கையை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதை ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்லை பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஒன்றிணைந்து இயற்கை மேலே அக்கறை கொண்டு அதை காப்பாற்றினா மட்டும்தான் இதற்கான விடிவு காலம் பிறக்கும். நன்றி.